அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. இந்த நேரத்துல நம்ம நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் தன்னோட பயணத்தை மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாத்துறாரு. இதோ இந்த சித்திரை மாச பிறப்புல நடக்க போற சூரிய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு புது தெம்பையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரப்போகுது. வழக்கமா சூரியன் மேஷத்துக்கு வர்றது உச்சம் பெறுற காலம்னு சொல்லுவோம். அதனால இதோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த சித்திரை மாசத்துல சூரியன் மேஷத்துக்கு வர்றதால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறி எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாவே வந்து உங்ககிட்ட ஒட்டிக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மத்தவங்கள பிரமிக்க வைக்கும். ஆனா அதே நேரத்துல கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மாசத்துல நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். அதிகார பதவிகள் உங்களை தேடி வரும். பொருளாதார ரீதியா பார்த்தோன்னா இதுவரைக்கும் இருந்த பண நெருக்கடிகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தைரியமா இறங்கலாம். ஏன்னா சூரியனோட பார்வை உங்க லாபத்தை பன்மடங்கு உயர்த்தும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற சூழல் உருவாகும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வெயில் காலம்ங்கிறதால அதிகப்படியான உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இந்த 2026 சூரிய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆரம்பமா அமையும். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான கிரக மாற்றத்தை பத்தி பேச போறோம். அதாவது நம்ம நவக்கிரகங்களின் அரசனான சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து உங்க ராசியான மேஷ ராசிக்கு வர்றாரு. இதத்தான் நாம சூரிய பெயர்ச்சி அல்லது சித்திரை பிறப்புன்னு ரொம்ப விசேஷமா கொண்டாடுறோம். மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற போறதால உங்களுக்கெல்லாம் ஒரு புது தெம்பு பிறக்க போகுதுன்னு சொல்லலாம். அடுத்த ஒரு மாசத்துக்கு உங்க ராசியில சூரியன் அமர்ந்து பலன்களை அள்ளித்தர காத்திருக்காரு. அதனால தைரியமா எல்லா காரியத்திலையும் இறங்கலாம். உங்க ராசிக்குள்ளேயே சூரியன் வர்றதால முகம் பிரகாசமாகும். பேச்சில ஒரு அதிகாரத் தோரணை தானாவே வந்துடும். இதுவரைக்கும் இருந்த மந்த நிலை மாறி ஒரு சுறுசுறுப்பு உங்க உடம்புல ஒட்டிக்கிடும். ஆனா அதே சமயம் கொஞ்சம் முன்கோபம் வரவும் வாய்ப்பிருக்கு. அரசாங்க விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நல்ல செய்திகள் இந்த மாசத்துல உங்களை தேடி வரும். உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். உங்க செல்வாக்கு சமூகத்துல உயரும். 4 பேர் உங்களை மதிச்சு வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு நீங்க உயர போறீங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ரொம்பவே சாதகமா அமைய போகுது. நீங்க எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். குறிப்பா வெளிநாட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வழி பிறக்கும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் விலகி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருப்பீங்க. தந்தை வழியில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் அல்லது உதவிகள் தடையில்லாம வந்து சேரும். சமூகத்துல பெரிய மனிதர்களோட நட்பு கிடைச்சு அதன் மூலமா உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறீங்க. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியா ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு ஜோதிட ரீதியா தெரியுது. புதுசா நகை வாங்குறது அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குறதுக்கு இது சரியான நேரம். வேலையில இருந்த நெருக்கடிகள் குறைஞ்சு உங்க உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து கிடைக்கும். நண்பர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவி சரியா வந்து சேரும். அதனால பண நெருக்கடி ஓரளவுக்கு குறையும். ஆனா வண்டி வாகனத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் உங்க ராசி அதிபதியோட இணக்கமா இருக்கிறதால ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்க ஆளுமை திறன் அதிகரிக்கும். நிர்வாக பொறுப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். இதுவரைக்கும் உங்களை அலட்சியம் செஞ்சவங்க கூட இப்போ உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அரசாங்க தேர்வுகள் எழுத காத்துக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இது ரொம்பவே சாதகமான காலம். விடாமுயற்சி செஞ்சா கண்டிப்பா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பிருக்கு. ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வர்றதுக்கு திட்டமிடுவீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். சூரியன் உங்க ராசியில இருக்கிறதால சின்ன விஷயத்துக்கு கூட வீண் பிடிவாதம் பிடிக்க வாய்ப்பிருக்கு.
அதை மட்டும் தவிர்த்தா சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல நீங்க எடுத்த முயற்சிகள் நல்ல பலனை தரும். அவங்க மேல இருந்த கவலைகள் நீங்கும். சொந்தக்காரங்க வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும். அங்க உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். பழைய பகைகள் மறைஞ்சு ஒரு சுமூகமான உறவுமுறை எல்லாரு கூடவும் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சித்திரை மாசம் ஒரு திருப்பு முனையா அமையும்னு சொல்லலாம். புதுசா முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமா செய்யலாம். ஆனா கூட்டு தொழில்ல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. வியாபாரத்துல லாபம் கணிசமா உயரும். வாடிக்கையாளர்கள் கிட்ட உங்க மேல ஒரு நல்ல நம்பிக்கை உருவாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. கமிஷன் மற்றும் ஏஜென்சி தொழில் செய்யறவங்களுக்கு கை நிறைய வருமானம் வந்து சேரும். சேமிப்பும் உயரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் கூட கிடைக்கலாம். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு இந்த மாசம் உறுதியா கிடைக்கும். சக ஊழியர்கள் கிட்ட போட்டி போடாம அவங்களோட ஒத்துழைப்பை வாங்கி வேலையை முடிக்க பாருங்க. வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதை நீங்க திறமையா கையாண்டு நல்ல பேர் எடுப்பீங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு தகுதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு நல்ல வேலை இந்த சூரிய பெயர்ச்சியால அமையும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா சூரியன் வெப்ப கிரகம்ங்கிறதால உடல் உஷ்ணம் அதிகமாகலாம். கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அல்லது தலைவலி அடிக்கடி வந்து போக வாய்ப்பிருக்கு. அதனால போதிய அளவு தண்ணி குடிக்கிறது நல்லது. நேரத்துக்கு சாப்பிடுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இல்லனா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களை பாடாய்படுத்தும். வெயில்ல அதிகமா அலையறத தவிர்த்துட்டு குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கிட்ட ஆரோக்கியத்தை சீரா வச்சுக்கலாம். யோகா அல்லது தியானம் பண்றது மூலமா உங்க மனசுல இருக்கிற டென்ஷனை குறைச்சு நிம்மதியா இருக்கலாம். பொருளாதார நிலைமையை பார்த்தா வரவுக்கேத்த செலவுகளும் வரிசையா வந்து நிற்கும். ஆனா எதையும் சமாளிக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சுக்கிட்டா கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை இந்த மாசம் வாழலாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறது உங்க பண பாதுகாப்புக்கு ரொம்பவே நல்லது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கம் மறைஞ்சு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யறவங்க அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட கேட்டுட்டு செய்யறது புத்திசாலித்தனம். பெண்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ரொம்பவே உற்சாகத்தை கொடுக்கும். குடும்பத்துல உங்க பேச்சுக்கு தனி மதிப்பு இருக்கும். உங்களோட நிர்வாக திறமையை பார்த்து மத்தவங்க வியக்கிற அளவுக்கு நீங்க காரியங்களை கச்சிதமா முடிப்பீங்க. வேலைக்கு போற பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு. சம்பளமும் உயரும். அக்கம் பக்கத்துல இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் தீர்ந்து ஒரு நல்ல சூழல் உருவாகும். உங்க பேச்சை கேட்டு மத்தவங்க நடக்கிறதால மனசுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி இந்த மாசம் முழுக்க இருக்கும். மாணவர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி கல்வியில பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. ஞாபக சக்தி ரொம்ப நல்லா இருக்கும். தேர்வுகளை தைரியமா எதிர்கொள்வீங்க. அதனால நல்ல மதிப்பெண்கள் கிடைச்சு உங்க கனவு படிப்பை தொடர முடியும். விளையாட்டு மற்றும் கலைத்துறையில ஆர்வம் இருக்கிற மாணவர்களுக்கு மாவட்ட அல்லது மாநில அளவுல விருதுகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா அமையும். அவங்க கிட்ட நற்பெயர் எடுப்பீங்க. போட்டித் தேர்வுகள்ல ஜெயிக்கிறதுக்கு இது ரொம்பவே அருமையான காலம். விடாம படிச்சா வெற்றி நிச்சயம். அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு பெரிய பதவிய அல்லது பொறுப்பை தேடித்தரும். உங்களோட பேச்சாற்றலால பொதுமக்களோட ஆதரவை அதிகமா திரட்டுவீங்க. மேலிடத்துல உங்க செல்வாக்கு கூடும். சமூக சேவையில இருக்கிறவங்களுக்கு அரசாங்க விருதுகள் அல்லது கௌரவங்கள் கிடைச்சு பெருமை சேர்க்கும். உங்க எதிரிகளோட வியூகங்களை முறியடிச்சு நீங்க முன்னுக்கு வருவீங்க. ஆனா யாரையும் குறைச்சு மதிப்பிட வேண்டாம். கட்சி காரியங்களுக்காக அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அந்த பயணங்கள் எல்லாமே வெற்றியா முடியும். இந்த சூரிய பெயர்ச்சியால வர்ற சின்ன சின்ன கஷ்டங்களை போக்கிக்க சில எளிய பரிகாரங்களை நீங்க செய்யலாம். தினமும் காலையில சூரியன் உதிக்கும்போது ஆதித்ய ஹிருதயம் மந்திரத்தை கேட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோதுமை தானம் செய்யறது அல்லது பசுமாட்டுக்கு கோதுமை தவிடு கொடுக்கறது உங்க தோஷங்களை போக்கும். சிவபெருமான் கோவிலுக்கு போய் சூரிய பகவானுக்கு செவ்வரளி பூவால அர்ச்சனை செஞ்சு நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. மாணிக்கக்கல் பதிச்ச மோதிரத்தை உங்க ராசிக்கு ஏத்த மாதிரி அணிஞ்சா இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மொத்தத்துல இந்த 2026 சூரிய பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு ராஜயோக காலமாவே அமைய போகுது. நீங்க எதை தொட்டாலும் அது பொன்னாகும் காலம் இது. அதனால தயங்காம உங்க லட்சியத்தை நோக்கி ஓடுங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடுறதும் பெரியவங்களோட ஆசையை வாங்குறதும் உங்க வெற்றியை இன்னும் அதிகப்படுத்தும். வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்கன்னு நான் நம்புறேன். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் தரட்டும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு விடைபெறேன். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.